அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பசும்பாலை பயன்படுத்தி சுலபமான முறையில் ஒரு பால்கோவா தாங்க பார்க்க போறோம். சுவையான முறையில் வாங்க பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பால்கோவா கிண்ட போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் அடி கனமான இருக்க பாத்திரம் எதாக இருந்தாலும் அதில் நீங்கள் செய்யலாம். நம்ம இன்னைக்கு நான்ஸ்டிக் கடாயை எடுத்துருக்குறோம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி 1.5 லிட்டர் கிட்ட பால் எடுத்துருக்குறோம். பசும்பால் தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த பால் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பாக்கெட் பால் இருந்தால் க்ரீம் மில்க் இருக்கும் ஆவினில், ஃபுல் க்ரீம் மில்க்கு அது வாங்கிக்கோங்க, அல்லது பசும்பால் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1.5 லிட்டரு பசும்பால் எடுத்துருக்குறோம். பால் நல்லா அப்படியே ஆடை கட்டி வரும். அந்த நேரத்தில் நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த ஓரத்துலலாம் ஆடை ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா கிண்டுங்க. இப்போ தேவையான அளவு ஜீனி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். 4 ஸ்பூன் எடுத்திருக்கிறோம். ஒரு 1/2 கப் அளவில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு அப்புறம் திரும்ப கட்டி ஆகும். அவ்வளோதாங்க. இந்த பதத்துக்கு வரணும். இப்படி ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.